மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32 ஆண்டு கால என்னுடைய நெடும் பயணத்தில் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துரைக்காக என் மீது ஒரு அபாண்டமான துரோகப் பழியை சுமத்திய காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் கட்சி கடந்து ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. எனவே என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த துரோகப் பழியை துடைத்தெறிவதற்கு நீதி கேட்டு வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் பகுத்தறிவு பகலின் தந்தை பெரியார் சிலைக்கு பின்பாக உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு நாட்டு மக்களிடம் நீதி கேட்க இருக்கின்றோம். ஆனால் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற விதத்தில் தலைவர் வைகோவுடைய மகன் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அவர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருப்பது என்பது உடலுக்கு நல்லது, மனதிற்கு நல்லது என்று ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதற்காக ஒரு PhD வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அவர் உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் சகோதரர் துரை அவர்களே, புரட்சியின் திறவுகோல் பட்டினி என்பதை உலகம் வரவில் வைத்திருக்கிறார். யார் உங்களுக்கு மாறுகருத்து கொண்டாலும் அவர்கள் மீது துரோகப் பழியை சொல்லி வெளியேற்றுவது என்பது ஜனநாயகத்தின் ஆக பெரிய படுகொலையாக நாங்கள் பார்க்கிறோம். தலைவர் வைகோ அவருடைய தரப்பில் சொல்வதை போன்று சென்னை பாஷையில் சொல்லுவாங்க, பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்றாங்க. பொத்திக்கொண்டு மூடிக்கொண்டு போகின்ற கூட்டம் நாங்கள் அல்ல. நாங்கள் துணிந்து நின்று நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காக நாங்கள் திரண்டு இருக்கிறோம்.